இந்த மொழியை வச்சு வியாபாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்த கட்சின்னா அது திமுக தான். இப்போ இவங்க எடுக்கிறாங்களே இந்த பராசக்தி படம், அது வந்து மொழிப்போர் தொடர்பான ஒரு படம். அந்த மொழிப்போர் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் திமுகவை ஆட்சிக்கு வரும் அளவுக்கு அன்று உயர்த்தியது. அதுதான் உண்மை. தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் என்று தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்ப்பரேஷன் என்று இங்கே தமிழகத்தில் சென்னையில் எழும்பூரில் ஒரு நிறுவனம் இருக்கிறது. இது போல் இந்த தமிழ்ச்சங்கங்கள் நடத்தும் பள்ளிகள் அத்தனைக்கும் தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் இலவசமாக புத்தகங்களை அனுப்பி கொண்டிருந்தது. ரைட்டா? இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 50 லட்சம் புத்தகங்கள் அனுப்பப்பட்டு வந்தன. இந்த வருஷம் ஒரு புக்கு கூட அனுப்பலை. அவங்க அந்த தமிழ்ச்சங்கங்கள் கடிதம் எழுதியே கேட்குறாங்க, வருஷம் அனுப்புவீங்களேயா, என்ன அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அனுப்புங்கன்னு சொன்னோன்னே. இல்லைங்க, எங்ககிட்ட இந்த வாட்டி துட்டு இல்லை, புக் அனுப்ப முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை கண்டித்து வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 40 ஆண்டுகளாக இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். வெளிமாநில தமிழ்ச்சங்கங்களுக்கு 40 ஆண்டுகளாக தமிழ் பாடநூல்களை இலவசமாக விநியோகித்து வந்த திட்டத்தை நிதி நெருக்கடி என காரணம் காட்டி திமுக அரசு நிறுத்தி வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது.